தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் கிட்டத்தட்ட 2 விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தோட 17ஆம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம். அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த 2 தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசி பலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் நிறைய இருக்குது. பார்த்திங்களா, இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க. இங்கே அதாவது என்ன சொல்லணும்னா, பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன. இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும். மீன ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நமது மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது மீனராசி அப்படின்னு சொல்லும்போது சுக்கிர பகவானின் ஆதிக்கம் அதிகம் கொண்ட ராசியில் மீனராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு புத்தி கூர்மை உங்கள்கிட்ட இருக்கும், சாந்த குணமும் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். முக வசிய தோற்றம் உங்களிடம் மிக அதிகமாக இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம தனுசு ராசிக்கு சொன்ன மாதிரி தான் மீன ராசிக்கும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்லூரி நிறுவனத்தில் இருக்கும் உயர்ந்த பதவியில் வகிக்கும் நபர்கள் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் மாதிரியே மீனராசினியர்களுக்கும் அந்த அங்கீகாரமும் கொடுக்கலாம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கும் அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் அதை பேசியே சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான செயலாற்றல் கொண்ட நமது மீனராசினியர்களுக்கு இந்த மாத பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாத காலமாக பலவிதமான மன அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். பலவிதமான ஏமாற்றங்களையும் சந்தித்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சி பர்ஃபெக்டாக நடக்கும்னு நினச்ச விஷயம் நடக்காமல் முடிஞ்சிருக்கும். அல்லது ஒரு நல்ல நண்பர், உண்மையான நண்பர்னு சொல்லி நம்பியிருப்பீங்க, அவங்களே உங்களை ஏமாற்றிருப்பாங்க. இந்த குழப்பம்லாம் நீங்காதா, நான் நினச்ச விஷயம் நடக்காதாங்கிற ஒரு மன அழுத்தத்தோட ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்க காலகட்டமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இந்த நிலையிலிருந்து கட்டாயமாக உங்களுக்கு விரைவில் மாற்றம் ஏற்பட போகுதுங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த மாத பலன்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மீனராசினியர்களுக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அதிகமாக இருக்கும். ஒரு வேகத்தன்மை உங்களுக்கு இயல்பாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மனதுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகளை கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொள்கின்றன. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் உள்ள சில பிரச்சனைகள், பலவிதமான மன அழுத்தங்கள், புரிதல் இல்லாத தன்மைகள் எல்லாம் விலகி உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டும் உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டும் உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு எதிரியே யாருன்னு தெரியல, தூரத்திலிருந்து அடிக்காரா, பக்கத்திலிருந்து அடிக்கானா, அல்லது கூடவே இருக்கானா அப்படிங்கிற தன்மையில் குழப்பத்திலே இருக்கீங்கன்னா அந்த எதிரி யார், உங்களை கஷ்டப்படுத்துறது யார், உங்களை புரிஞ்சுக்கிறாமல் காயப்படுத்துறது யாருங்கிறத நீங்கள் உறுதியாக இந்த மாதம் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ண போகுதுங்க. அதாவது மீன ராசியில் பயணிக்கும் ஆண்களுக்கு தங்களுடைய மனைவியின் மூலமாக
அதிவிதமான லாபங்கள் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு கடின முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக வேலை உண்டுன்னு சொல்லலாம். சந்தோஷத்தை இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றமாறு உங்களுக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கீங்கன்னா உறுதியாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இடங்கள் வாங்கி போட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய 2ஆம் பாவக அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் பாவகத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு மனை யோகத்தை கொடுக்க போகிறார் என உறுதியாக சொல்ல முடியும். 2வது மேரேஜ் முடியுமா முடியாதா? ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, 2வது திருமணம் எனக்கு நடக்குமா, அந்த வாழ்க்கையாவது எனக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் நமது மீனராசிக்காரர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் தீவிரமாக எடுங்க. உறுதியாக உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் முடிவதற்கான அமைப்பை கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இவ்வளவு ஒரு நல்ல விஷயம், ஒரு கனவு முனைக்குரிய ஒற்றுமையான செயல்பாடுகள், இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் காலகட்டங்களில் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கவனத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமாக தூங்கணும். நைட்டு நீங்கள் தூக்கத்தை கம்மி பண்ணும்பொழுது உறுதியாக சில பிரச்சனைகளை உடல் ரீதியாக சந்திப்பீர்கள். கொஞ்சம் கவனமாக இருங்கள். பயணங்கள், ஏதேனும் வெளியூர் பயணங்கள் செல்லணும்னு ஆசைப்படுறீங்க, வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலங்களோ எங்கேயோ நீங்கள் பயணம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பயணம் எங்கே செல்ல போகிறீங்க, யாரை சந்திக்க போகிறீங்க, எத்தனை மணிக்கு பார்க்கணும், எந்த பஸ்ஸில் போகிறீங்க, எந்த காரில் போகிறீங்க, என்ன ட்ரெயினில் போகிறீங்க, அதோட டைம் என்னங்கிறத பக்காவாக பிளான் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா போகிற பயணங்களில் தடை பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வெற்றி பெறுவீர்கள். இல்லை என்றால் சில தடைகள் ஏற்பட்டு பயணம் தடை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனம் பாருங்க. ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதற்கேற்ற ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீண் விரைய செலவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வீண் விரைய செலவுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. இந்த குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை உருவாக்கும். அருகில் இருக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு பின்பற்றுங்கள். வாராகி அம்மனும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கி எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீக்கி உங்களுக்கு வெற்றி காண உறுதுணையாக இருப்பார்கள். கூறிய வழிபாடுகளை மிக சிறப்பாக செய்து வரப்போகின்ற தடைகளை நீக்கி வருகின்ற வெற்றிகள் எல்லாம் பெறுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. மீதி 70% எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயம் வேணும். இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு, உங்களுக்கு என்ன லக்னம், லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க, நவகிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும். உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம். நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா, அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா, அரசாங்க வேலை கிடைக்குமா, சொந்த வீடு கட்டிடுவேனா. ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது. அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன். நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். மேலும் நேயர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்காவது ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா
நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு ஜூம் மீட்டிங்குரிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய உடன் இருப்பவர்களின் ஜாதகத்தை உங்களால் கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றத்தை அமைத்துக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ விருப்பப்படும் நபர்கள் கீழே உள்ள டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.